Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ஐட்டம் அவகடோ புட்டிங். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். 250 ml. கண்டன்ஸ் மில்க் 1/2 கப் எடுத்திருக்கேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன். சைனா கிராஸ் அகர்னு சொல்லுவாங்க. சைனா கிராஸ் ஒரு 8 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். சிந்தட்டிக் ஃபுட் கலர். அவகடோ எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் ஃப்ரூட் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ சைனா கிராஸில் வந்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்ற போகிறேன். அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு பேன் எடுத்துருங்க. அந்த பேனில் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்துட்டு சேர்த்திக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும், நல்லா கலக்கிடுங்க. சைனா கிராஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியில் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் அது. இப்போ பால் கொதிச்சிருச்சு. கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன், சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மறுபடியும் கலக்கிடுங்க. அந்த கண்டன்ஸ் மில்க் வந்துட்டு பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிடுங்க. அவகடோ வந்துட்டு நான் கட் பண்ணி அதில் இருக்க சீடு எடுத்துகிட்டு பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அவகடோ பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா ஃப்ரூட் ஷாப்லேயும் கிடைக்கும். இப்போ நல்லா அதையும் அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சைனா கிராஸ் வந்துட்டு தண்ணியில் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைனா கிராஸ் எடுத்து நம்ம அந்த பால் கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா அதை ஊற்ற நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கட்டியாக ஃபார்ம் ஆகாது. இல்லை அங்கங்கே சின்னதாக லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் க்ரீன் சிந்தட்டிக் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இது ஒரு புட்டிங் ட்ரேயில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் பாதாம் பிஸ்தா ரெண்டையும் வந்துட்டு கோஸ் பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு சாப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு அதை தூவிடலாம். நல்லா இதோட டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே ரிச் ஆகிடும். நட்ஸ் மேலே போடுறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எந்த மாதிரி அக்கேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பர்த்டே பார்ட்டி, டின்னர், ஈவினிங் ஒரு டெசர்ட் ஐட்டம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இப்போ இதை 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எடுத்து நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அவகடோ எடுக்கிறப்ப மட்டும் ரொம்ப அந்த தோலோடு சுரண்டிடாமல் கொஞ்சம் மேலால் எடுங்க. இல்லைன்னா லைட்டாக ஒரு கசப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.